இப்படியே உட்காந்துருக்கேன். இன்னைக்கு முதுமலை ஃபாரஸ்ட் தான் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சமயம் இருக்குது. த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. நைட் ஒரு 12 மணி இருக்கும். பெரிய யானை எங்கே வேணாலும் இருக்கலாம். வெல்கம் டு வயநாட். பார்த்தீங்கன்னா நண்பர்களே 20 கிலோமீட்டர்ஸ் மலை ஏறி 11:30 நம்ம வந்து ரூம் ரீச் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வயநாட்டுக்குள்ளே போய் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து இதோட லொக்கேஷன் தாங்க. எல்லா சைடும் மவுண்டன் சுற்றி இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே இருக்குது. லைக் ஸ்விம்மிங் பூல், ப்ளே ஏரியா, கிட்ஸ் ஏரியா, ஜிம்ஸ், ஒர்க் அவுட். ஹலோ, ஜிம் ஒர்க் அவுட்லாம் எங்களை மாதிரி ஆளுக்கு இதெல்லாம் கூட்டி கொள்ளுறேன். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 இல்லை ஆரம்பிக்குது. நாங்கள் சீக்கிரம் அவசரனால இந்த ஹோட்டல் ப்ரைஸ் 2000 தான். ரூம்ஸ் கிடைக்கல. நாங்கள் இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கோம். அப்புறம் இன்னைக்கு நைட் வீட்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறோம். போயிடுவோம்ல, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வீடு ஹோட்டல்லாம் கூட போயிடலாம். ஓகே நண்பர்களே, வாங்க போய் ரூம் போட்டு. லேக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே இங்கே உள்ளே போகலான்னு தான் நினச்சோம். ஆனால் டைம் இல்லை, வீட்டுக்கு போகணும். அதனால் இப்போ நாங்கள் போகல. அவருக்கு சில்ட்ரன்ஸ்க்கு 20 ருபீஸும் அடல்ட்ஸ்க்கு 30 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் கேமரா எடுத்துகிட்டு போனால் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ராவாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் உள்ளே போகல. ஏன்னா ஊட்டிலேயே நிறையா போட்டிங்ஸ் போயிருக்கோம், நிறைய டேட்டிங்ஸ் போயிருக்கோம். அதனால உள்ளே போகல நண்பர்களே. இப்போ நாங்கள் வந்து எனக்கு அந்த பழக்கம் அதை பற்றி எனக்கு தெரியுங்க. இப்போ இது வைல்ட் லைஃப் சான்ச்சுரிக்கு போகிறோம். வாங்க. நண்பர்களே தம்பியை ஃபேஸ் ஆட் பண்ணிருக்காங்க. 200 ருபீஸு. நாங்கள் 2 பேர்னால 400 ருபீஸ்.
அப்படியே உட்காந்துருக்கேன். பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த எங்கே செல்லும் அதை அப்படியே போட்டுருக்கீங்க பாவம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா நான் என்னோட ட்ராயிங் முடிஞ்சிருச்சு, நான் பார்த்துட்டேன். இப்போ அண்ணன் ட்ராயிங் என் கழுத்தெல்லாம் எப்படி சிரிச்சிச்சு, நான் அந்த கஷ்டம்லாம் நல்லா சிரிச்சு புரியும். அண்ணனை வச்சு செய்யலாமே. பார்த்தீங்கன்னா அந்த பூக்கொடியிலே பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது, ஜூஸ் ஷாப் வச்சு ஜூஸ் வேர்ல்டு செம்மையாக இருக்குது. அதான் ஒரு அண்ணாக்கு எதுவும் குடிக்கிறேன், நான் மட்டும்தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். டேய் இங்கே ஒரு மனுஷன் இருக்கு நண்பர்களே. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேக்கரியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வர வழியில் ஸோ ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக அட்வென்ச்சராக பண்ணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் பார்த்தா ஒரு ஜிப்லைன் வந்தது. அதான் நானும் நம்ம போகலான்னு வந்துட்டோம். அவ்வளோ பெரிய ஜிப்லைன் நண்பர்களே. இங்கே ஒருத்தர் இருப்பார். அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே முடிஞ்சோடனே அப்படியே ஒரு டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 200 பேஸ் நண்பர்களே. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராயிங் வரைஞ்சது பார்த்துப்பீங்க. இன்னைக்கு 200 ட்ராஸ் போல் எங்களுக்கு இல்லை 200 வருது. ஓகே நண்பர்களே, நண்பர்களே நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். இப்போ ஜிப்லைன் எப்படி இருக்கு போகுது எங்களுக்கு தெரியல, ரொம்ப பெருசாக இருக்குது, பயமாக இருக்குது. ஃபிஷ்ஷுக்கு தான் போயிட்டு இருக்கோம். போயிட்டு அங்கே போய்ப்பாங்க, வாங்க போகலாம். நாங்கள் போய் சாப்பிடலாம். அது வரைக்கும் வீடியோ முடிச்சிடாதா. சமயம் இருந்துச்சு நண்பர்களே, ரொம்ப பயமாக இருந்துச்சு. கையெல்லாம் பாருங்க. இப்போ கிறிஸ் அங்கே அழுதுட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அப்பா எடுக்க எனக்கு ஃபேஸ் கவர் ஆகும். ஆனாப்பா ஹைட் எவ்வளோ இருக்குது, ஆனாப்பா விட்டாச்சு எதாகாதுங்க. ஓகே ஓகே சூப்பராக இருந்தது நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ரைட் போகலான்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் அவ்வளோ சமயம் இருந்தது நண்பர்களே. நான் அப்பா கிட்ட இன்னொரு ரவுண்ட் கன்ஃபார்ம் கேட்பேன் நண்பர்களே. கேள நான் போகிறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வயநாடுலேருந்து அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். ஃபுல்லாக சுத்தான்பத்தே அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கோம். அவ்வளோ செம்மையாக இருக்குது நண்பர்களே. நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி அதை நேச்சுரலாக இருக்குது. நண்பர்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சிட்டி ஃபுல்லாகவே இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஃபுல்லாகவே இது மாதிரி தான் பிளான்ட்டில் வச்சுட்ருக்காங்க. அவ்வளோ செம்மையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளோ நேச்சுரலாக வயநாடுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நண்பர்களே பார்த்தீங்கன்னா நைட்டு லேட் ஆகிடும், அதனால் இப்போ சாப்பிடலான்னு சொல்லிட்டு நல்ல லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில். பிரதர் மக்கள் கிளியராக சொல்லுங்கள், நைட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இல்லையான்னு மத்தியானம் மட்டும் இப்போ சாப்பிடுவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரான், ஃப்ரைட் ப்ரான், தந்தூரி ஃபிஷ், ரொட்டி, பட்டர் சிக்கன்
ஃப்ரைட் ரைஸ், கீ ரைஸ். நண்பர்களே பார்த்தீங்கன்னா இது 3வது இடம் மான் இருக்குது. இன்னைக்கு மான் ராசி போல் நாள் ஃபுல்லாக மான்மானாவே இருக்குது. நண்பர்களே நான் உங்களுக்கு கிருஷ்ணபிடம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் ஃபாரஸ்ட்டை வந்து கடந்துட்டோம். இன்னைக்கு முதுமலை ஃபாரஸ்ட் தான் போகணும். அவ்வளோ செமையாக இருக்குது நண்பர்களே. காற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு அவ்வளோ செமையாக இருக்குது. அவ்வளோ குளிருது, எல்லாம் சுகமாக இருக்குது நண்பர்களே. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். நான் இதே மாதிரி ஐ திங்க் ஒரு 20 பிக்ஸ் எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ செமையாக இருக்குது. அண்ணா ஃபோட்டோ தான் எடுத்துகிட்ருக்கான். இருங்க நான் அவனுக்கு காமிக்கிறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஒரு ஃபோட்டோகிராஃபரா? எதுவுமே ஃபீல் பண்ணலையா? ஆமாம், நீங்கள் என்ன ஃபீல் பண்ண போகிறீங்க? நோ லைட், நோ டேக். ஓகே ஓகே. உங்கள் கேமராவை மக்களுக்கு காமிச்சிங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கலாம். டிஎஸ்எல்ஆர் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மான் இருக்கு பாருங்க. அவ்வளோ செம்மையாக இருக்குது நண்பர்களே. நண்பர்களே பார்த்தீங்கன்னா 2வது மான் இங்கே இருக்குது. அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது. மான் ராசி போல இன்னைக்கு ஃபுல்லாக மானாக தான் இருக்குது. நான் இப்போ வந்து ஜூம் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்குது நண்பர்களே, அதனால் ஜூம் பண்ணுறேன். அவ்வளோ செம்மையாக இருக்குது நண்பர்களே. பார்த்தீங்கன்னா 3வது இடம் மான் இருக்குது. இன்னைக்கு மான் ராசி போல் நாள் ஃபுல்லாக மானாகவே இருக்குது நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருக்குது. அவசரமா ரோட் போட்டுருப்பாங்க போலப்பா. ஆஃப் பண்ணி கத்துங்க. திடீர்னு டைகர் வந்து முன்னாடி நிக்குமா? லைட் ஆன் ஆகலமா? கம்மன் இருப்பா. எங்க ஒண்ணும் தெரியலையே. லைட் ஆயிடுதா? ஏய் லைட்ல காமிக்காத. லைட்ல காமிக்காதடா. போமா. குட்டியான வேற பெரியயான எங்க வேணாலும் இருக்கலாம். பாத்தீங்கன்னா நண்பர்களே இப்போ ஒரு யானையை பார்த்தோம். ஒரே த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு. நைட் இப்போ ஒரு 12 மணி இருக்கும். பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாரஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இப்போ ஒரு 7 மணி தான் இருக்கும். நிறைய இதெல்லாம் பார்த்தோம், அனிமல்ஸ்லாம். போலாம் போலாம். பின்னாடி 2-3 கண்கள் தெரிகிறது. போலாம். சின்ன எலிஃபென்ட் மட்டும் இன்னைக்கெல்லாம் நிறைய இருக்கு. போலாம்பா. டைகரை விட டாங்கி தான் கொஞ்சம் அதிகமாக பட்டிருக்கோம். இப்போ வந்து மஸ்னகுடி ரீச் ஆகியாச்சு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம 4 days கேரளா ட்ரிப் முடிஞ்சிருச்சு. வருத்தமாக தான் இருக்குது நண்பர்களே. ஆனால் கேரளாவில் நம்ம செராய், கொச்சி, வயநாடு சுற்றியாச்சு. அப்புறம் வர வழியில் ஊட்டியும் பார்த்தாச்சு. நம்ம ஆனிமல்ஸ் பார்த்தோம். ஒரு 5 எலிஃபென்ட் பார்த்துருக்கோம் நண்பர்களே. ஆனால் உங்களுக்கு 2 தான் காமிக்கணும், ஏன்னா அது கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஃபிலிம் பண்ண முடியல, ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. போன வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். போன 3 வீடியோ ரமடா, நம்ம சீலகம் எல்லாம் போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி வந்துட்டாரு. எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அடி வாங்கிட்டு இப்போ தான் அழுதுட்டு வராரு. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது